அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் சித்திரை பெருந்திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்வாக மாலை அன்னை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பெற்றது. பட்டாபிஷேக நிகழ்விற்காக கொடிமரத்தின் அருகே கண்ணை கவரும் வகையில் மண்டபம் முழுக்க பூக்கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது பக்தர்களை கவர்ந்தது. அங்கையர்க்கன் அம்மை பச்சை பட்டாடை உடுத்தி ஆபரணங்கள் அணிந்து அழகு வடிவாய் காட்சியளிக்க பட்டாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. பட்டாபிஷேகத்திற்கு முன்பாக சிறப்பு பூஜைகள் செய்யும் வகையில் மாவிலையுடன் கூடிய பூரண கும்பங்கள் அம்மனுக்கு முன்பாக வைக்கப்பட்டன. இந்த பட்டாபிஷேக நிகழ்வானது அம்மன் சன்னதி 6 கால் பீடத்தில் வைத்து நடத்தப்பட்டது. அம்மனுக்கு செங்கோல் கொடுத்து கிரீடம் சூட்டுவதே பட்டாபிஷேகத்தின் முக்கிய நிகழ்வாகும். அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் சன்னதி 6 கால் பீடத்தில் ரத்தின ஆபரணங்கள் இழைத்த ராயர் கிரீடம் சாற்றி ரத்தினங்கள் இழைத்த செங்கோல் வழங்கி ஆராதனைகளுடன் பட்டாபிஷேகம் நடைபெறும். சிவாச்சாரியார்கள் வெற்றிலை பாக்குடன் கூடிய தாம்பூலத்தட்டுடன் மந்திரங்கள் ஓதிட பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கான பூர்வாங்க நிகழ்வுகள் தொடங்கின. அருள்மிகு மீனாட்சி அம்மன் மதுரை நகரின் ஆட்சி பொறுப்பை ஏற்பது என்பது ஐதீகம். சித்திரை முதல் ஆவணி வரை 4 மாதங்கள் அம்மன் ஆட்சி நடைபெறுவதாக ஐதீகம். 8ஆம் நாள் உற்சவம் தன் வயத்தன் ஆதல் முதலிய கடவுட்குணங்கள் 8னையும் விளக்குதற்கு உரியதாகும். பட்டாபிஷேகத்திற்கான கிரீடத்தினையும் செங்கோலையும் மலர் கொண்டு அலங்கரித்து சிவாச்சாரியார்களால் மந்திரங்கள் ஓதப்பட திருக்குட நன்னீரால் மாவிலை கொண்டு கிரீடத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. கிரீடத்திற்கு தீப ஆராதனைகள் செய்யப்பட்டது. பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த பட்டாபிஷேக நிகழ்வின் கிரீடம் சூட்டும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. கிரீடம் சூட்டப்பெற்று பச்சை பட்டினால் பரிவட்டம் கட்டப்பட்டது.
மேள தாளங்கள் முழங்க செங்கோலையும் கிரீடத்தையும் திருக்கோயில் தக்கார் திரு தி கருமுத்து தி கண்ணனுடன் சிவாச்சாரியார்கள் எடுத்து வந்து அம்மனின் பாத கமலங்களில் வைத்தனர். அடுத்த கட்டமாக அம்மனுக்கு சாற்ற வேண்டிய செங்கோலை திருக்கோயில் தக்கார் பிற முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் தொட்டு வணங்கிட மேள தாளங்கள் முழங்க செங்கோல் அம்மனுக்கு சாற்றப்பட்டது. அன்னை மீனாட்சிக்கு கிரீடம் சூட்டி செங்கோல் சாற்றிய பின்னர் சிறப்பு பூஜைகளுடன் கூடிய தீப ஆராதனை நடைபெற்றது. அங்கையர்க்கன் அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடத்தப் பெற்றதைக் காண திருக்கோயிலில் பக்த கோடி பெருமக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர். பட்டாபிஷேகத்தை பற்றி கூற வந்த பரஞ்சோதியார் செள்ளியர் பிரான் திருமகளாய் கலைபயின்று முடிவுணைந்து செங்கோல் ஓச்சி முழுது உலகும் ஜெயம் கொண்டு திரை கொண்டு நந்திகணம் முனைப்பார் சாய்த்து தொழு கணவர்க்கு அணிமணமாதிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தழைவுறுதன் அரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பாம் என்று போற்றி புகழ்கின்றார். விழாவின் சிறப்பு நிகழ்வாக திருக்கோயிலின் தக்கார் திரு கருமுத்து தி கண்ணன் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து அன்னை மீனாட்சியிடம் இருந்து தக்கார் செங்கோல் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தக்காரை கௌரவிக்கும் வகையில் திருக்கோயில் நிர்வாக அதிகாரியும் மற்றவர்களும் பொன்னாடை அணிவித்து மகிழ்ந்தனர். செங்கோலை பெற்றுக்கொண்ட திருக்கோயில் தக்கார் மண்டபத்தை சுற்றி வலம் வந்த பின்னர் மீண்டும் செங்கோல் அன்னை மீனாட்சியிடம் வைக்கப்பட்டது. அதன் பின்னர் தீப ஆராதனை நடைபெற்றது. முனைவர் விபிஎம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனி செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, விபிஎம்எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது. மகளிர் கல்விக்கான சிறந்தது விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி எண் 0456328911 0456328901. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். இந்த சித்திர திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான வைபவம் இன்று சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பட்டாபிஷேகம் என்பது மீனாட்சி செங்கோல் வாங்கி ஆட்சி செய், இன்று முதல் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லி சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதமும் அவள் ஆட்சி புரிந்த விதம் மிகவும் சிறப்புற்றது. இந்த ஆட்சியில் அவள் போட்டுக்கூடிய வைரக்கீடம், ரத்தின ஆபரணம், வைரத்தாளி, வைர நெக்லஸ், விதமான பச்சை பட்டு எடுத்து 4 விதமான பட்டுகள் உடுத்தி அவள் தங்கத்திலும் வைரத்திலும் வைடூரியத்திலும் நாகாபரணத்திலும் ஜொலித்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். அந்த பட்டாபிஷேகத்தில் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யுமாறும் இந்த 8ஆம் திருநாளாகிய சித்திர திருவிழாவிலே 8ஆம் திருநாளாக இருக்கக்கூடிய இந்த பட்டாபிஷேகம் எல்லோருக்கும் சீரும் சிறப்பாக இருக்குமாறு சொல்லிக்கொண்டு எட்டாம் நாள் நிகழ்வில் வெள்ளி சிம்மாசனத்தில் வருகின்ற காட்சி மிகவும் அழகுற அமைந்திருந்தது.
பட்டாபிஷேக நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அன்னையும் சுந்தரேஸ்வரரும் திருவீதி உலா வருவதற்கு தயாராகினர். எம்பெருமானும் அம்பாளும் எப்பொழுது வந்து பவனி வந்து காட்சி தருவார்கள் என பக்தர்கள் ஆவலாக காத்து கிடந்தனர். பக்தர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற எல்லோரும் கைகோப்பி தொழ மங்கள இசை முழங்க சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் வெள்ளி சிம்மாசனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கும் அருமையான தருணம். அங்கம் ஆறுமே கால்களாய் முதலெழுத்து அம்பொன் பீடிகையாகி துங்க நான்மறை நூல்களே நித்திலம் தொடுத்து அசை தாம்பாகி எங்கள் நாயகன் எம்பெருமாட்டியோடு இருப்பதற்குறுக்கொண்டு தங்கினால் என நவமணி குயின்ற பொன் தவிசு அது சமைத்திட்டார் என்று அம்பாளும் எம்பெருமானும் வாகனத்திலே வலம் வரக்கூடிய காட்சியினை பரஞ்சோதியார் தன்னுடைய திருவிளையாடற் புராணத்திலே இப்படி சிறப்பிக்கின்றார். மதுரை மக்களுக்கு கிடைத்த மகத்தான பாக்கியம் என ஆடவரும் பெண்டிரும் அருள்வேண்டி ஆண்டவனை துதித்தனர். நாதஸ்வர கலைஞர்கள் பட்டாபிஷேக மகிழ்வை தெரிவிக்க இன்னிசை பாடி திருவிழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர். இரவின் இருளை கிழித்துக் கொண்டு மதுரை மாசி வீதிகளில் எம்பெருமானும் அம்பாளும் மக்கள் வெள்ளத்தின் நடுவே ஒளிவீசி தவழ்ந்து வரும் காட்சி பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்திருந்தது. ஆங்காங்கே பக்தர்கள் தேங்காய் பழங்களை தட்டில் ஏந்தி சூடம் கொளுத்தி இறைவனுக்கு ஆராதனை செய்து தங்களின் பக்தியை வெளிப்படுத்தினர்.
அன்னை மீனாட்சி வெள்ளி சிம்மாசனத்தில் வலம் வந்த காட்சியினை கண்ட பக்தர்கள் மனம் குளிர்ந்தனர். ஒன்பதாம் திருநாள் சித்திரை திருவிழாவின் சிறப்பு அம்பாள் திக்விஜயம் செய்யும் நிகழ்வாகும். ஒன்பதாம் திருநாள் காலையில் முழுமுதற் கடவுள் முன்னே வர முருகப்பெருமான் அவரை தொடர எம்பெருமானும் பிரியாவிடையும் அம்பிகையும் சண்டிகேஸ்வரரும் திருக்கோயிலிலிருந்து புறப்படும் நிகழ்வு நடைபெற்றது. எம்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் தீப ஆராதனை செய்து பூஜைகள் செய்திட பக்தர்களெல்லாம் உள்ளன்போடு சோமசுந்தரரையும் உமாதேவியையும் வணங்கினர்.